புதுக்கோட்டை டாக்ஸி மார்க்கெட்டில் அமைந்துள்ள பொற்பனை காளியம்மன் கோவில் திருவிழா இன்று நடைபெற்றது. வாடகை கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களால் நடத்தக்கூடிய இந்த திருவிழாவானது 56ஆம் ஆண்டு திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்று மதியம் அன்னதானத்துடன் தொடங்கி இரவு இசை கச்சேரி நடைபெற இருக்கிறது. அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த காளியம்மன் திருவிழாவை சிறப்பித்தனர். நகராட்சி நிர்வாகத்துறையின் மூலமாக இந்த நகர மக்கள் வைத்திருக்கின்ற அன்பும் பாசம் வளர்ச்சிக்குரிய உணவுடைய குறைந்த ஒன்று. அதே நேரத்தில் நம்முடைய இன்றைக்கு பல தோட்டங்கள் பல பூங்காக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்பட இருக்கிறது. இப்படி பல்வேறு அடிப்படை வசதிகளை புதுக்கோட்டை மாநகரத்துக்கு தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே நாம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இன்னும் பல வசதிகளை நிச்சயமாக மீதம் இருக்கின்ற காலத்திலே கொண்டு வந்து தொடர்ந்து தளபதி அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வண்ணம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து அவர்களெல்லாம் இந்தியாவிலேயே தொழில் துவங்க ஏற்ற ஒரு மாநிலம் அமைதி பூங்கா தமிழ்நாடு என்று சொல்லி அழைத்து வருகிற தலைவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இங்கே எந்த விதமான ஜாதி பிரச்சனை கிடையாது, மத பிரச்சனை கிடையாது, துப்பாக்கிச்சூடு பிரச்சனை கிடையாது, சட்ட சிக்கல்வு கிடையாது. அண்ணன் தம்பிகளாக அனைத்து ஜாதியினரும் அனைத்து மதத்தினரும் வாழுகிற ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான். மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம வேறுபாடுகளை பார்க்கலாம். அந்த வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக வாழுகிற இடமாக இன்றைக்கு அமைதியாக இருக்கக்கூடிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அதை போல இங்கே வாடகைக்கார ஓட்டுநர்களும் உரிமையாளர்கள் எப்படி ஒற்றுமையோடு இருக்கிறார்களோ அதே போல தமிழர்களாகிய நாம் ஒற்றுமையோடு இருந்து தமிழகத்தை வளர்ப்போம், தமிழகத்திற்கான எதிர்காலத்திற்கான திட்டங்களை கொண்டு வருவோம். தமிழகம் இந்திய அளவிலே முதலிடம் என்கின்ற எல்லா துறையிலும் முதலிடம் என்கின்ற இடத்திற்கான முயற்சிகளை நாம் நிச்சயமாக மேற்கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.